ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டாக் கிடச்சது. ஸோ அதை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் நிறைய பிரான்ஸ் ஐட்டம்ஸ் நான் காமிச்சிருக்கேன். உருளி நிறைய பீஸ் கிடச்சிருக்கு. ரொம்ப நாள் கிடைக்காம இருந்து ஸோ இப்போ கிடச்சிருக்கு. நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த திங்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் அதில் மென்ஷன் பண்ணுறேன். இது ஒரு குட்டியாக மினியேச்சர் சொம்பு மாதிரி. இதிலெல்லாம் பெரிய சைஸ் கிடச்சா சூப்பராக இருக்கும் நம்ம குக் பண்ணுற மாதிரி. பட் இது குட்டி குட்டி சைஸஸ் தான். இந்த மாடலில் பெரிய சைஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிடைக்கிறதே இல்லை. எப்போவாது ரேராக ஒரு பீஸு அந்த மாதிரி கிடைக்குது. இதெல்லாம் உருளி டைப்பில் இருக்குது பாருங்கள். பட் இதில் பெருசாக நம்ம குக் பண்ணுறதுக்கெலாம் நல்லா வாட்டமாக இருக்கும். பட் அதெல்லாம் கிடைக்கிறதே கிடையாது. ஸோ இது ஒரு மினி கூஜா தான். இதுக்கெல்லாம் உள்ளே நான் சொன்ன மாதிரி கப் இருந்திருக்கும். இப்போ கப்பெல்லாம் இல்லை போல். ஸோ அந்த கப்பெல்லாம் எடுத்துட்டாங்க போல். இந்த மினி கூஜா மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு. இது ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 4.5 இருக்கும் ஹைட்டு மொத்தமாக அந்த ஹேண்டலோடு சேர்த்து சொல்கிறேன். அடுத்ததாக ஒரு கீ பாட்டு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இதே சைஸில் நான் கீ பாட் காமிச்சிருப்பேன். அதே சைஸ் தான் இது. ஒரு 200 ml அந்த மாதிரி பிடிக்கும் சைஸ். ரொம்ப கை கடக்கமாக இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு தான் சைஸ் இருக்கும். இது யூனிக் ஷேப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்ல ஒரு ப்ரான்ஸு. உங்களுக்கு சவுண்டு கேட்டாலே தெரியும். நல்ல ஒரு ப்ரான்ஸு. குவாலிட்டி அதை விட சூப்பராக இருக்குது. அன்யூஸ்டு பீஸு. கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 400 ml 300 400 ml 300 400 ml பிடிக்கலாம். அன்யூஸ்டு பீஸு நல்லா தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். வெயிட் நார்மல் வெயிட் இருக்கும். அடுத்ததாக இது ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது. அதுக்கு லிட்டோடு சேர்த்து கிடச்சிது. நான் அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கிளாஸ் நல்ல வெயிட்டு. உள்ளே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த வெங்கலம் எந்த குவாலிட்டி எந்த அளவுக்கு குவாலிட்டியில் இருக்குதுன்னு. மூடி சும்மா வச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏர் டைட்டாக இருக்காது. அடுத்ததாக ஒரு வெங்கல சொம்பு மாதிரி. இது தண்ணி குடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு குட்டி தான். இது ஷேப் பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் பானையெல்லாம் நமக்கு அந்த ஷேப்பில் இருக்குது. நல்ல வெயிட்டான பீஸு. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்ததாக ஒரு கீ பாட் மாதிரியோ இல்லை ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். கிளாஸ் அப்புறம் ஒரு லிட்டு. இந்த லிட்டு இதுக்கு கரெக்டாக சூட்டாக இருக்குது. ரொம்ப ஏர் டைட்டாலாம் இருக்காது. எந்த ஒரு கீ பாட்டுக்கும் ரொம்ப ஏர் டைட்லாம் இருக்காது. இப்போ ரீசெண்டாக வர பீசஸ்க்கு ஏர் டைட்டாக இருக்குது. பட் முன்னாடி இருக்கிறதுக்கெலாம் நார்மலாக தான் இருக்கும். லிட்டு வச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது ஒரு கையா உருளி மாதிரி. இதில் சீல் இருக்குது. கையா கிடையாது. வெள்ளோடோட சேர்ந்த ஒரு மெட்டல். கையானா அது தமிழில் சீல் வந்துடும் உங்களுக்கு. இது இங்கிலீஷில் சீல் இருக்குது இதில். அடுத்து ஒரு காது உருளி. இது 1.5 கிட்ட அந்த கெப்பாசிட்டி பிடிக்கும். வெயிட் பார்த்திங்கன்னா 1.2 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க. நான் டீட்டெயில் அதில் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்தது ஒரு குட்டியாக ஒரு உருளி பருப்பு உருளி மாதிரி. இதுவும் பார்த்திங்கன்னா 700 grams தான் வெயிட் இருக்குது. 800க்குள்ளே இருக்கும். 7 to 800க்குள்ளே இருக்கும். இது நல்ல ஒரு வெங்கல பீஸு. அன்யூஸ்டு பீஸு. இது கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1.5 வரைக்கும் பிடிக்கும். அடுத்தது ஒரு மூக்கு டம்ளர். இது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். நம்ம எண்ணெய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். அடுத்து இது பார்த்திங்கன்னா இடியாப்பக்கட்டை. இது கீழே ப்ராஸில் வரும். மேலே வுட்டில் வரும். வுட்டு இப்போ போட்டது தான். முன்னாடி உள்ள வுட் பீஸ் நமக்கு கிடைக்காது. பிராஸ் மட்டும் எடுக்கிறப்போ இப்போ ரீசெண்டாக நம்ம போட்டிருக்கு இதை. இதில் ஒரு பீஸ் முறுக்கு சுடுறதுக்கான அந்த ஓட்டை இருக்குல்ல. ஸோ அதுவும் 2 இடியாப்ப கட்டையும் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ப்ரெஷ் பண்ணுறப்போ நமக்கு ரொம்ப கை வலிக்காது. ரொம்ப வலிக்காது. நார்மலாக இருக்கும். நம்ம இண்டாலியம்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல கை வலிக்கும். ஸோ அந்தளவுக்கு இல்லாமல் ஓரளவு ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வுட்டை பொறுத்தளவுக்கு. அடுத்து ஒரு பிரான்ஸ் பவுல் பிளேட் எப்படின்னாலும் சொல்லலாம். இது டயா பார்த்திங்கன்னா 6க்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப குட்டி தான். கிட்ஸ் பிளேட் மாதிரி தான். அடுத்து ஒரு ஆயில் சொம்பு. இது கெப்பாசிட்டி 300 400 ml பிடிக்கும். அந்தளவுக்கு தான் பிடிக்கும். இந்த கடாய் பார்த்திங்கன்னா 9 inch டயா இருக்குது. 1.4 kg வெயிட் இருக்குது. யூஸ்டு பீஸு. நீங்கள் பாலிஷ் போட்டுட்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பாலிஷ் போட்டிங்கன்னா அந்த கருப்பெல்லாம் போயிடும். அடுத்ததாக ஒரு வெள்ளை பித்தளையில் விளக்கு தான். ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கிளியராக தெரியல. நான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் மென்ஷன் பண்ணுறேன். வெயிட் 3 kg பக்கம் இருக்கணும். 2.5 3 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்து ஒரு சாம்பார் வாளி. இதை வந்து நீங்கள் இப்போ வந்து சூடு பண்ணுறதுக்கு கேஸ் ஸ்டவ்வில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சுட வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். உள்ள டின் இருக்குது, நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். அன்யூஸ்டு பீஸு தான் இதுவும். இந்த கடாய் பார்த்திங்கன்னா 11 இன்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து இதுக்குள்ளே போகிற மாதிரி சைஸு. ஸோ 11 இன்ச் வந்து இருக்கும். இதுவுமே பாலிஷ் போட்டு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். 2 kg பக்கம் வந்து வெயிட் வந்து இருக்குது. அடுத்து 2 பெரிய உருளி தான். பெரிய உருளி கேட்டவங்களுக்காக. ஸோ இது நல்ல பெரிய உருளி, ஒரு 2.5லேருந்து 3 லிட்டர்ஸ் வரைக்கும் பிடிக்கும். இது வந்து சூப்பரான பீஸு, அன்யூஸ்டு பீஸு. மெட்டலும் பயங்கர சூப்பராக இருக்குது. அதாச்சும் கொஞ்சம் கருப்பாக இருக்குது, பார்க்க லுக் நல்லா இல்லாமல் இருக்குது. பட் இது வந்து ரொம்ப சூப்பராக, குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2.4 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டயா வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச் அந்த மாதிரி. ஹைட்டு 5 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும். கெப்பாசிட்டி 2.5 லிட்டர்ஸ் பிடிக்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.